ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ முக்கியமான தேதிகள் வந்து பாருங்க, 27 டிசம்பர் 2024ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஜனவரி 2025. சரிங்களா? இன்டர்வியூ டேட் வந்து டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. 4th வீக் ஆஃப் ஜனவரி 2025ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வேகன்சி டீடைல்ஸ் வந்து பாருங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐடி டிபார்ட்மெண்ட் வேரியஸ் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 16, இடபிள்யூஎஸ்க்கு 6, ஜென்ரலுக்கு வந்து 27, மொத்தம் 62 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐக்கு ஒரு வேகன்சி, ஓசி கேட்டகரிக்கு ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அங்கே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னென்ன ரோல் இருக்குது, அதுக்கான வேகன்சி என்னன்னு சொல்லிட்டு டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேகன்சி, அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் 2 வேகன்சி, டேட்டா ஆர்கிடெக்ட் அப்புறம் கிளவுட் ஆர்கிடெக்ட் டிசைனர் மாடலர் 2 வேகன்சி, எம்எல் ஓபிஎஸ் இன்ஜினியர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, அப்புறம் ஜென் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு வந்து 2 வேகன்சி, கேம்பெயின் மேனேஜர் ஒரு வேகன்சி, எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வேகன்சி, கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் ஒரு வேகன்சி, கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேகன்சி, அப்புறம் மார்டெக் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வேகன்சி, நியோ சப்போர்ட் ரெக்யர்மெண்ட் L2 6 வேகன்சி, நியோ சப்போர்ட் ரெக்யர்மெண்ட் L1 10 வேகன்சி, ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் 10 வேகன்சி, டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியர் 10 வேகன்சி, டெவலப்பர் டேட்டா சப்போர்ட் இன்ஜினியர் 10 வேகன்சி. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 62 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்வி தகுதி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ரோல் என்ன, அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக லொக்கேஷன் எங்கே வந்து போஸ்டிங். சரியா? இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர் அனலிஸ்ட். அதுக்கு வந்து பாருங்கள், அதுலேருந்து இதுக்கு வந்து கல்வித்தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஐடி எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 இயர்ஸாவது இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து அதே கல்வி தகுதி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்குமே வந்து 6 இயர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்ட் இதுக்கு வந்து பாருங்கள் அதே கல்வி தகுதி தான். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 இயர்ஸ் மினிமம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து போஸ்ட் எம்எல் ஓபிஎஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே கல்வி தகுதியும் சேம் தான். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 இயர்ஸ் கேட்குறாங்க. அதே போல் ஃபிஃப்த்து போஸ்ட்டு ஜென் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கும் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் ப்ரெஃபரல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து 6 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே போல் சிக்ஸ்த்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் மேனேஜர் இதுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து மார்க்கெட்டிங் அட்வைஸ்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் மாஸ்டர் டிகிரி அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போல் முன்னுரிமை வேறு யாராருக்கும் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு. ஓகேங்களா? கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் லிமிட் அப் டு இந்த போஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து போஸ்ட் வரைக்கும் 30லேருந்து 38 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் லொக்கேஷன் நேவி மும்பை தான். ஓகேங்களா? அப்புறம் செவன்த்து போஸ்ட் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி மார்க்கெட்டிங் அட்வைஸ்மெண்ட். சரிங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க இல்லையா, அதே தான் சேம் கல்வி தகுதி. இதில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் சேம் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேம் ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? அப்புறம் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் அதுக்கு வந்து பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பேச்சுலர் டிகிரி வந்து கிராஃபிக் டிசைன் விஷுவல் கம்யூனிகேஷன் அதுக்கு ரிலேட்டடாக முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்கில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ சேம் ஏஜ் லிமிட் தான் ஓகேங்களா. 30 to 38 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டென்ட் ரைட்டர் ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷ் ஜார்னலிசம் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 10th போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்டெக் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பிஇ பிடெக் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் ஈக்குவலன்ட் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போல் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் சேம் தான் 30 to 38 ஓகேங்களா. அதுக்கப்புறம் நியோ சப்போர்ட் ரெக்குயர்மெண்ட் L2 இதுக்கு வந்து பாருங்கள் பிஇ பிடெக் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதே தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடாக ஓகேங்களா. இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பிஇ பிடெக் வந்து ஓகேங்களா. மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் 25 to 33 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12th போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியோ சப்போர்ட் ரெக்குயர்மெண்ட் L1 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த கல்வித்தொகை தான். பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்புறம் எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் 23 to 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் கல்வித் தகுதி. பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஃபீல்டில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர் வந்து கேட்குறாங்க ரிலவெண்ட் ஃபீல்டில். ஏஜ் லிமிட் 22லேருந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியர் 14th போஸ்ட் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அதே சேம் தான். பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெவலப்பர் டேட்டா சப்போர்ட் இன்ஜினியர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சேம் அதே கல்வி தகுதி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும். எம்சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 22லேருந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அதுக்கு உண்டான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ரோல் என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படுது அப்புறம் ஏஜ் என்ன லொக்கேஷன் எங்கே போஸ்டிங் லொக்கேஷன் எங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குது இல்லையா. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்டில். அதில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1984 இயர்ஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கும் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2024 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து 36 மந்த் அதாவது 3 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேபி 12 மந்த் அதாவது 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது பேங்க் தான் டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெனிமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்போம். அப்புறம் அலோவன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் டைம் அப்புறம் ஒர்க்கிங் டேஸ்லாம் சொல்லியிருக்காங்க. லீவ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் கான்ட்ராக்ட் உங்கள் கான்ட்ராக்ட் எப்படிலாம் டெர்மினேஷன் ஆகலாம் அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன்ஸ்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நேவி மும்பை இங்கே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கங்க. மேபி வந்து வேறு எங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் நோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45%ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒன்லி இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூ தான் அந்த மார்க் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள்
பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ரூ. 750 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் தான் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணணும். மோர் தென் ஒன் அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது நாங்கள் சொல்லியிருக்கிற அந்த கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மீட் ஆகுதா, எலிஜிபிலிட்டி கிட்டேயெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணாமல் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் கால் லெட்டர் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கு. ஸோ அதையுமே அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக பேங்க் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட்டு, நாங்கள் கொடுக்குற நோட்டீஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்னெக்சர் 1லேருந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து இங்கே எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இவங்க அறிவிச்சிருந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐடி டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இந்த ஃபீல்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இது வந்து பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 15 ரோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 15 ரோலில் உங்களுக்கு என்ன ரோல் வந்து எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் என்ன கல்வி தகுதி, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகுதா, வேக்கன்சிலாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.